ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் வணக்கம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிவிட்டு வாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ ஓவரால் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். கம்பல்சரி என்ன வரும்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு இந்த விடை வந்து இந்த வீடியோவில் தரேன். அண்ட் இது ஒரு 2024 ஒரு ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர். இதே மாதிரி தான் நாளைக்கு வரும், இதே தான். ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான். 1 மார்க் எல்லாமே புக் பேக் தாங்க. 14 புக் பேக், சரிங்களா? 14 புக் பேக். ஏதோ ஒன்றோ ரெண்டோ டெஸ்ட் பண்ணலாம், அதுவும் கொஷின்லேயே இருக்கும், கொஷின் ஆன்சர்ஸ்லேயே இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக புக் பேக் படிச்சுட்டு போங்க. யாருமே ஃபெயில் ஆக மாட்டேங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. வாங்க 2 மார்க் 3 மார்க்கும் பார்த்துடலாம். அதுலேயும் நான் சொன்னது மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் சப்ரூட்டின் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று வந்துருச்சா. அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் செகண்ட் லெசன், வாட் இஸ் மேப்பிங் சர்ச்சிங். அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சிட்டிங்கனாலே ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இருக்காது, ரொம்ப ஈஸி. அடுத்த ரேஞ்சு, யூனிக் கன்ஸ்ட்ரெயின், பிரைமரி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் படித்தா ஈஸி. எல்லா 5 மார்க்குமே நம்ம படிக்கும்போது ஈஸி. அட்வான்டேஜ் ஆஃப் டிக்ளரிங் இதுவுமே ஈஸி. நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் லெசனில் ஒரு 2 மார்க் வரும்னு சொன்னேன்னா, லிஸ்ட் தி ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன். அப்போ 2 மார்க் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு 5 சாப்டர் ஒழுக்கமாக படிச்சுட்டு லாஸ்ட்டு சாப்டரையும் எனி 2 இன் மிடில் அந்த மாதிரி படித்தா கூட 4-5 2 மார்க் எழுதலாம். பாருங்கள் நீங்களே, அவுட்புட்டும் கூட அந்த 8ஆம் பாடத்துலேருந்து அப்படியே புக் பேக் வந்துருச்சு. இதில் நீங்களே அவுட்புட் சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது ஆன்சர் எனி 6 3 மார்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்துச்சு. கேட்டசி அல்காரிதம் 6 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன், இந்த பேட்டர்னில் ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் ஸ்டார் இந்த பேட்டர்னில் ப்ரோக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே 14th லெசன் ஈஸி. அதுக்கப்புறம் இதுவுமே ஈஸி தான். சரி, அடுத்து ரீட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், பைத்தான் ஸ்கிரிப்ட். கொஷின் நம்பர் 33 தான் நமக்கு கம்பல்சரி, அதுவுமே புக் பேக் தான். எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் டிஸ்டிங் கீவேர்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் எழுதிடலாம். ரைட் எனி 3 யூஸ். லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரவே மாட்டேது. லாஸ்ட் லெசனில் இருக்கிறதே ஒரு 3 2 மார்க், ஒரே ஒரு 3 மார்க் நான் கொடுத்தது. யூசஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் செலெக்ஷன் ப்ராஜெக்ட் கமெண்ட்ஸ். ஸோ சும்மா நீங்கள் படிக்காமல் போனால் கூட இந்த 3 எழுதிடலாம். அண்டு லாஸ்ட் லெசனும் 1 எழுதிடலாம். ஸோ எப்படி பார்த்தா 4 5 கம்பல்சரி கூட எழுதலாம். ஸோ அதே மாதிரி எல்இஜிபி ரூல் 5 மார்க் நம்ம சொன்னது வந்து பபுள் ஷாட் வந்திருக்கு. பபுள் ஷாட், லீனியர், பைனர், இந்த 3மே பார்க்குறது நல்லது தான் என்னை கேட்டால். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், அது இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஸ்டின் தான் அதுவும். பில்ட் இன் ஃபங்க்ஷன், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன் தான். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் 10ஆம் பாடத்தில் வெரி இம்பார்ட்டன்ட். செட் ஆப்ரேஷன் 9ஆம் பாடம் வந்துருச்சு. எக்ஸல் சிஎஸ்வி ஃபைல் வந்துச்சு. ஆர்டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ், இந்த 2 டிஃப்ரென்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நாளைக்கு வரப்போகுது, இல்லை 2மே வரப்போகுது. அது அந்தளவுக்கு. கடைசி லெசனில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பைப்லாட். ஐயோ, கடைசி லெசன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைப்லாட் அண்ட் ஹேவிங் கிளாஸ், இதுவுமே ஈஸி தான். ஸோ பைப்லாட்ஸு, டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸு அண்ட் பிளாட் எக்ஸ் லேபிள், பிளாட் ஒய் லேபிள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 5 மார்க் ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தமாகவே நான் ஒரு 15 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 4 எழுதிடலாம். பட் இதில் 5 எழுதுகிற மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி தான் நாளைக்கு உங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஸோ கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மோஸ்ட்லி வந்துடும். அப்படி இல்லை மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் புக்கிங்கில் எல்லா அவுட்புட் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு 10 லெசனில் மட்டும், சரிங்களா? சின்ன ப்ரோக்ராம்ஸ், தட்ஸ் இட். மித்தபடி கம்ப்யூட்டர் பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜாலியாக போய் படித்து ஜாலியாக எழுதலாம். யாருமே படிக்க ஆரம்பிக்கணும்னா தயவுசெய்து இப்போ படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.